கர்நாடகா மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த 27 வயசான ஆதித்யா பாண்டியபாளையா பகுதியை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராரு. இவர் வந்து அதே பகுதியை சேர்ந்த ஒரு ஜிம்முக்கு வந்து டெய்லி போயிட்டுருக்கிறாரு. அப்போ ஒரு இளம் பெண்ணை வந்து சந்தித்து 2 பேரும் ஃபஸ்ட்டு வந்து நண்பர்களாக பழகுறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போக போக காதலாக மாறுது. காதலாக மாறினோன்னே 2 பேரும் நல்லா பழகுறாங்க, நெருங்கி பழகுறாங்க. அப்போ தான் ஆதித்யா வந்து அந்த பொண்ணுக்கு திருமண ஆசை காட்டுறாரு. ஆசை காட்டி தனிமையில் நம்ம இது சந்தோஷமாக இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிடுறாங்க. ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நாள்லேயே லிவிங் ரிலேஷன்ஷிப் மாறுறாங்க. அதாவது தனியாக ஒரு வீடு, பெங்களூரில் தனியாக வீடு எடுத்து 2 பேருமே சேர்ந்து வாழ்கிறாங்க. 2 பேருமே ஒன்றா இருக்கிறாங்க. இந்த காதல் வந்து கொஞ்ச நாள் ஓடுது. பழக பாலும் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளில் இந்த காதல் வந்து கசக்க ஆரம்பிக்குது. உடனே ஆதித்யா என்ன பண்ணுறாருன்னா அந்த பெண்ணை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. அதாவது இந்த பொண்ணு கூட வாழ்கிறத ஸ்டாப் பண்ணிடுறாரு. இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, சரி இந்த பொண்ணுக்கு வந்து தெரியுது இந்த ஆதித்யா வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்லுதுன்னா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அங்கே மாதிரி சொல்லுது இந்த ஆதித்யாட்ட. ஆனால் அந்த ஆதித்யா வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார். நம்ம கல்யாணம்லாம் பண்ண முடியாது, நம்ம லிவின் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் இருப்போம், லிவினில் மட்டும் வந்துட்டு லிவின் ஆயிடுவோம், இல்லாட்டி கெவின் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஒன்றா இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து காதல் புளிச்சு போச்சு. எதுவுமே அப்படி தானே, காதல் பண்ணால் கல்யாணம் பண்ணணும். அதை விட்டுட்டு லிவினில் இருக்கேன் கவினில் இருக்கேன்னு சொன்னால் அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை நாசமாகும். அதை நான் அந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி முடியாது அப்படின்னு திட்டோட்டமாக சொல்லியிருந்தான் அந்த ஆதித்யா. சொன்னோன்னே இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுது. 2 பேருக்கு மேலே அடிக்கடி சண்டை வருது. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும் அடிக்கடி சண்டை வருது. சம்பவத்து அன்றைக்கி என்ன நடக்குன்னா, ஆதித்யா வந்து இந்த பொண்ணை கத்தி எடுத்து சராமாரியாக குத்துனவுடனே அந்த இடத்துல பலத்தை காயமெடுத்து ரத்த வெள்ளத்தில் மயக்கம் அடைஞ்சிருந்தாங்க அந்த பொண்ணு. இந்த ஸ்பாட்லேருந்து ஆதித்யா வந்து உடனே தப்பிச்சு போகிறான். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வந்து இந்த பொண்ணை வந்து எடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கப்படுது. உடனே வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஆதித்யா வந்து தேடிட்டு வராங்க போலீஸ். ஸோ இந்த சம்பவத்து மூலமாக இவ்வளோதான் இந்த வீடியோ மக்களே. இந்த சம்பவத்து மூலமாக நம்ம என்ன தெரிய வரோம்னா, லவ் பண்ணுறது வந்து எவ்வளவு தப்பான கட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகுது அப்படின்னு தான் இந்த சம்பவம் தெரியுது. லவ் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அடுத்து வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து உங்கள் அப்பா அம்மா முடிவெடுப்பாங்க. இவ்வளோ நாள் உங்களை வளர்த்து ஆளாக்கி வேலைக்கு போகிற வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா பார்த்தவங்க, உங்களுக்கு ஒரு துணையை உண்டு பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் அந்த நம்பிக்கையை விட்டு நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறீங்க? அதுக்குள்ளே போனாலே நீங்கள் கண்டிப்பாக ஏமாற்றப்படுவீங்க. அதனால் தயவு செஞ்சு அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகாதீங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா அடுத்து ஜாபுக்கு போங்க. அடுத்து ஜாபுக்கு போனீங்கன்னா அடுத்து உங்கள் வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையோ நல்ல பொண்ணையோ தேடி உங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க. அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த வாழ்க்கை கடைசியில் கொலையில் போய் முடியுது பார்த்தீங்களா, அதில் தான் போய் முடியும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் லவ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் மக்களாகிய நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோடய கருத்து சரிதானா இல்லை தப்பான கருத்தா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி தான் நடக்குது. காதலிக்கிறாங்க, கடைசியில் கல்யாணம் முடிக்காமல் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் ஆகி யாராவது ஒருத்தர் வெட்டிட்டு சாகுறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், காதலிக்கிறது தப்பு அப்படின்ட்டு. ஏன்னா உங்கள் பெற்றவங்க உங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியாத அவங்க வாழ்க்கையை முடிவு எப்படி இது பண்ணணுன்ட்டு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களை வேலை படிக்க வேண்டியது, அடுத்து வேலைக்கு போக வேண்டியது, அடுத்து வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ கிடைக்கும். அவசரப்பட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் கல்யாணம் முடிக்க முன்னாடி லிவிங் ரிலேஷன்ஷிப்னால் ரொம்பவே தப்பான விஷயம். நம்ம கலாச்சாரத்துக்கு இது ரொம்ப தப்பான விஷயம் தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான் இந்த வீடியோ மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம். அது தான் பாய், டேக் கேர்.